श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कंठे यान्ति मङ्गलसूत्रताम्। श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कंठे यान्ति मङ्गलसूत्रताम्। यो नित्यमच्युत पदाम्बुज युग्मरुक्म व्यामोहत स्मृतराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणो शरणं प्रपद्ये। श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। श्रीशैलेश दयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजा मातरं मुनिम्। रम्यजा मातृयोगीन्द्र पादरेखामयं सदा तदायत्तात्मसत्तादिं रामानुज मुनिं भजे। श्रीमद्यतीन्द्र वरयोगी पदाब्ज भृंगं श्रीवानशैल मुनिवर्य दयैकपात्रं विख्यात वेद शिखरोभय तत्वबोधं रामानुजं कलिजितं मुनिमाश्रयामः। श्रीमत् परमहंस इत्यादि श्रीमद् गिरिगिरि यतिराज रामानुज जीयर स्वामिயினுடைய திவ்ய ஆக்ஞையினாலே நம் பூர்வாச்சாரியர்கள் அனுகிரகித்த ஸ்தோத்திரங்களில் உள்ள நிகூடார்த்தங்களை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஸ்தோத்திரதாரை என்னும் இந்த உபன்யாச தொடரானது துவங்கப் பெற்றது. இந்த உபன்யாச தொடரிலே குலசேகர பெருமாள் அருளி செய்த முகுந்த மாலை மற்றும் சுவாமி ஆளவந்தார் அருளி செய்த ஸ்தோத்திர ரத்னம் சதுஸ்லோகி ஆகிய இந்த ஸ்தோத்திரங்களை அனுபவித்து வந்தோம் சில நாட்களாக. நேற்றைய தினம் ஆரம்பித்து சுவாமி கூரத்தாழ்வான் அருளி செய்த ஸ்ரீவைகுண்ட ஸ்தவம் என்கிற அந்த ஸ்தோத்திரத்தை நாம் அனுபவித்து வருகிறோம். இந்த ஸ்தோத்திரகாரை என்னும் இந்த தொடரிலே அடியேனுக்கும் சில ஸ்லோகார்த்தங்களை விண்ணப்பிப்பதற்கு வாய்ப்பை நல்கிய ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி விராஜ ஜீயர் சுவாமியினுடைய திருவடியிலே அடியேன் பிரணாமங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் ஸ்ரீவைகுண்ட ஸ்தவத்திலே 6வது ஸ்லோகம் முதல் 10வது ஸ்லோகம் வரை ஸ்லோகார்த்தங்களை அனுபவிப்போம். இந்த ஸ்ரீவைகுண்ட ஸ்தவமானது சுவாமி எம்பெருமானாரினுடைய சிஷ்ய பிரதானரான சுவாமி கூரத்தாழ்வானார் அருளி செய்யப்பட்டது. ஒரு காலத்திலே ஸ்ரீரங்கத்தை ஆண்டு கொண்டு வந்த அந்த சோழ மகாராஜா மகா சைவனாக விளங்கினான். அவன் ஸ்ரீரங்கத்தில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு பல துன்பங்களை விளைவித்து வந்தான். அந்த காலத்திலே சுவாமி எம்பெருமானார் ஸ்ரீரங்கத்தை விட்டு சில வருட காலம் திருநாராயணபுரத்திலே எழுந்தருளியிருந்தார். அந்த காலத்திலே சுவாமி கூரத்தாழ்வான் ஸ்ரீரங்கத்தை விட்டு திருமாலிருஞ்சோலை சென்று நித்தியவாசம் செய்யலாம் என்று புறப்பட்டார். நம் பூர்வாச்சாரியர்கள் கைங்கரிய பிரதானர்களாக விளங்கினார்கள். ஆக கூரத்தாழ்வான் திருமாலிருஞ்சோலை செல்லும் வழியிலே எவ்விதமான கைங்கரியத்தை நம்மால் செய்ய முடியும் என்று சிந்திக்கையில் இந்த ஸ்ரீரங்கத்திலிருந்து திருமாலிருஞ்சோலை செல்லும் அந்த மார்க்கத்திலே இந்த ஸ்ரீவைகுண்ட ஸ்தவமானதை அருளி செய்தார். இந்த ஸ்ரீவைகுண்ட ஸ்தவம் என்கிற இந்த கிரந்தத்திலே 100 ஸ்லோகங்கள் இருக்கின்றன. அதில் முதல் 40 ஸ்லோகங்களை பூர்வ பேட்டிகை என்று சொல்வார்கள். அதில் முதல் 5 ஸ்லோகங்களை நேற்றைய தினம் அனுபவித்தோம். அதில் முதல் ஸ்லோகத்திலே சுவாமி கூரத்தாழ்வான் சுவாச்சாரியரான எம்பெருமானாரை துதிக்கிறார், யோனித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்னா என்று. அடுத்ததாக 2வது ஸ்லோகத்திலே பரமாச்சாரியரான நம்மாழ்வாரை துதிக்கிறார். 2வதிலேயும் 3வது ஸ்லோகத்திலேயும் பரமாச்சாரியரான நம்மாழ்வாரை பிரஸ்தாவிக்கிறார். அடுத்ததாக 4வது ஸ்லோகத்திலே இந்த ஸ்தோத்திரத்தின் விஷயபூதரான இந்த எம்பெருமானை துதிக்கிறார்.
4வது ஸ்லோகத்திலே எம்பெருமானை 3 லோகங்களுக்கு ஆசிரியமாக இருக்கக்கூடியவன், அதே போல் வேதாந்த வேத்யனாக இருக்கக்கூடியவன், அதேபோல் அவன்தான் இந்த புண்டரீகாட்சனான எம்பெருமான் என்று இந்த பகவானுடைய முக்கியமான அடையாளங்களிலே ஒன்றான இந்த புண்டரீகாட்சத்துவத்தை எடுத்து சொல்கிறார் 4வது ஸ்லோகத்திலே. அடுத்தபடியாக 5வது ஸ்லோகத்திலே திருவில்லா தேவரை தேரேன்மின் தேவு என்று திருமிழிசையாழ்வார் கூறும் விதமாக ஸ்ரத்தையா தேவோ தேவத்வம் அஸ்மிதே என்று ஸ்ருதி சொன்னவாறே பகவானுக்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீயஸ்பதித்வம் என்கிற அந்த அடையாளத்தை விளக்குகிறார். அடுத்ததாக 6வது ஸ்லோகத்திலே இந்த பகவானுடைய திவ்யாத்ம ஸ்வரூபத்தை நிரூபிக்கிறார். 6வது ஸ்லோகம் யத்தத்வம் அக்ஷரம் அதிருஷ்யம் அகோத்திரவர்ணம் அக்ராஹ்யம் அவ்யயம் அனீதிருஷம் அத்விதீயம் ஈசானமஸ்ய ஜகதோ வெதனோ ரணீயः தத் வைஷ்ணவம் பதம் உதாஹராமः. வைஷ்ணவம் பதம் என்று சொன்னால் இவ்விடத்திலே இந்த பகவானுடைய திவ்யாத்ம ஸ்வரூபம் அது எப்பேற்பட்டது என்று சொன்னால் யத் தத்துவம் எம்பெருமானுடையதான யாதொரு திவ்யாத்ம ஸ்வரூபம், தத்துவம் என்று சொன்னால் சத்தியமானதோ, அக்ஷரம் என்று சொன்னால் விகாரம் அடையாமல் இருக்கிறதோ, அதே போல் அதிருஷ்யம் என்று சொன்னால் கண்களால் பார்க்க முடியாததாக இருக்கிறதோ, அதே போல் அகோத்திரவர்ணம் என்று சொன்னால் லோகத்திலே பார்த்தோம் என்றால் யாரையாவது பார்த்தால் இவன் பிராமண வர்ணத்தை சேர்ந்தவன், இவன் வாசிஷ்ட கோத்திரத்திலே பிறந்தவன், இவன் அந்த கௌஷிக கோத்திரத்திலே பிறந்தவன், இவனுக்கு கௌஷிக கோத்திரம், இவன் வசிஷ்ட கோத்திரத்தை சேர்ந்தவன் என்று சொல்வது உண்டு. ஆனால் பகவானுக்கோ கோத்திரமும் கிடையாது, வர்ணமும் கிடையாது. ஆக அகோத்திர வர்ணம் என்று இந்த பகவத் ஸ்வரூபத்தை சொல்கிறார். அதே போல் அக்ராஹ்யம் என்று சொன்னால் இந்த அனுமானம் ஆகிய பிரமாணங்களினாலே கிரகிக்க முடியாதவன், அனுமானாதி பிரமாணங்களினாலே தெரிந்து கொள்ளப்பட முடியாதவன் என்று அர்த்தம். அவ்யயம் என்று சொன்னால் நாசம் இல்லாதது விடத்தில் இந்த பகவத் ஸ்வரூபத்தை சொல்கிறார் என்பதால் அவ்யயம் என்று சொன்னால் இந்த பகவத் ஸ்வரூபமானது நாசமற்றது என்று அர்த்தம். அதே போல் இந்த பகவத் ஸ்வரூபமானது அனீதிருஷம் என்று சொல்கிறார். அனீதிருஷம் என்று சொன்னால் லோகத்திலே நாம் பார்க்கக்கூடிய வஸ்துக்கள் அவைகளை காட்டிலும் விலட்சணமாக இருக்கக்கூடியது இந்த பகவத் ஸ்வரூபம். இருக்கட்டும், லோகத்திலே நாம் பார்க்கக்கூடிய வஸ்துக்களை காட்டிலும் விலட்சணமாக இருந்தால் கூட அதற்கு ஒப்பான மற்றொரு வஸ்து உண்டோ எனில் அத்விதீயம் என்று அருளி செய்கிறார். அத்விதீயம் என்று சொன்னால் இந்த பகவத் ஸ்வரூபத்திற்கு ஒப்பானதாக வேறொன்று கிடையாது என்று அர்த்தம் கிடைக்கிறது. அதற்கு பின் எதஸ்ய ஜெகதः ஈசானம் என்று சொன்னால் இந்த ஜெகத்துக்கு சேத்தனாத்மகமான இந்த ஜெகத்துக்கு நியாமகமாக இருக்கக்கூடியது இந்த பகவத் ஸ்வரூபமானது. அதே போல் இந்த பகவத் ஸ்வரூபமானது அனோரணீயா என்று சொல்கிறார். அனோரணீயா என்று சொன்னால் அணுவஸ்துக்களை காட்டிலும் அனுதரமாக இருப்பது. அதே போல் உதாரம் என்று சொன்னால் மகத்துவம் பொருந்தியதாக அறக்குரியதாக இருக்கக்கூடிய அந்த பகவத் ஸ்வரூபம். அப்பேற்பட்ட அந்த ஒரு பகவத் ஸ்வரூபத்தை உதாகராமகா என்று சொன்னால் துதிக்கிறோம் என்று அர்த்தம் கிடைக்கிறது. பொதுவாக சுவாமி கூரத்தாழ்வானுடைய ஸ்ரீ சூக்திகளிலே பல வேதாந்தார்த்தங்கள் புதைந்திருக்கும். அவ்வகையில் பார்த்தோம் என்றால் இந்த ஸ்லோகமானது முண்டகோபனிஷத்திலே வரும் இந்த வாக்கியத்தை அடிவுற்றி இயற்ற பெற்றது. எத்தத்ரேஷ்யம் அக்ராஹ்யம் அகோத்திரம் அவர்ணம் அச்சக்ஷுஸ்ரோத்திரம் ததபாணிபாதம் நித்யம் விபும் சர்வகதம் சுசூக்ஷ்மம் ததத்வியம் பூதயோனிம் பரிபஷ்யந்தி தீராக என்று இந்த ஸ்ருதி வாக்கியத்திலே இந்த பகவானுடைய ஸ்வரூபத்தை வருணிக்கும் பொழுது தது அத்ரேஷ்யம், எந்த ஒரு பகவத் ஸ்வரூபமானது அத்ரேஷ்யம் என்று சொன்னால் இந்திரியங்களாலே கிரகிக்க முடியாததாக இருக்கிறதோ, அக்ராஹ்யம் என்று சொன்னால் அதே போல் அனுமானாதி பிரமாணங்களினாலே தெரிந்து கொள்ள முடியாததாக இருக்கிறதோ, அதே போல் அகோத்திரம் என்று சொன்னால் கோத்திரம் இல்லாதது, நம்முடைய சரீரங்களுக்கு இவன் இந்த கோத்திரத்தை சேர்ந்தவன் அந்த கோத்திரத்தை சேர்ந்தவன் என்று சொல்வது உண்டு. அதே போல் பகவத் ஸ்வரூபத்திற்கு சொல்ல முடியாது. ஆக அகோத்திரம் என்று சொன்னால் அந்த கோத்திரம் அற்ற ஒரு பகவத் ஸ்வரூபம். அதே போல் அவர்ணம் என்று சொன்னால் பிராமணாதி வர்ணங்களுக்கு அப்பாற்பட்டதான ஒரு ஸ்வரூபம். அதே போல் அச்சக்ஷு அஸ்ரோத்திரம் என்று சொன்னால் கண் இல்லாதவன், காது இல்லாதவன். அது அபாணிபாதம், அந்த பகவத் ஸ்வரூபத்திற்கு கையும் கிடையாது, காலும் கிடையாது.
அது எப்பேற்பட்டது என்று சொன்னால் நித்தியம் விபும் சர்வகதம் சுசூக்ஷ்மம் என்று சொல்கிறார். நித்தியம் என்று சொன்னால் நித்தியமாக இருக்கக்கூடியது அது பகவத் ஸ்வரூபமானது. அது எப்பேற்பட்டது என்று சொன்னால் விபு. விபு என்று சொன்னால் இவ்விடத்திலே அனைத்து இடங்களிலும் பரவி இருப்பது. பகிர்வியாப்தியை இந்த விபு சப்தத்தினாலே சொல்வதுண்டு. அனைத்து இடங்களிலும் பரவி இருப்பது அந்த விபு சப்தத்தினாலே தெரிகிறது. சர்வகதம் என்று சொன்னால் பகவானுடைய அந்த அந்தர்வியாப்தியை சொல்கிறது. அந்தர்வியாப்தி என்றால் பகவான் சேதனமாகட்டும் அச்சேதனமாகட்டும் அனைத்து வஸ்துக்களுக்குள்ளேயும் சென்று அவைகளை நியமிக்கிறான். ஆக அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய பகவான் அனைத்து வஸ்துக்களுக்கும் சேதனாச்சேதனங்களுக்கு அந்தர்யாமியாக இருக்கக்கூடியது இந்த பகவத் ஸ்வரூபமானது. சர்வகதம் என்ற அந்த சப்தத்தாலே சொல்லப்படுகிறது. சுசூக்ஷ்மம், சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு பகவத் ஸ்வரூபமானது அவ்யயம், நாசரகிதமாக இருக்கக்கூடியது. அதை பரிபஷ்யந்தி ஜீராக என்று சொன்னால் அதை தியானிக்கிறார்கள் மகான்கள் என்று இந்த ஸ்ருதி வாக்கியத்தினாலே அர்த்தம் கிடைக்கிறது. இதை அடிவுற்றிய இந்த ஸ்லோகத்திலேயும் சுவாமி கூறத்தாழ்வான் யத் தத்துவம் அக்ஷரம் அதிருஷ்யம் அகோத்திரவர்ணம் அக்ராஹ்யம் அவ்வியம் அனீதிருஷம் அத்விதீயம் என்றெல்லாம் அருளி செய்கிறார். இந்த இவ்விடத்திலே இந்த பகவத் ஸ்வரூபத்தை சொல்லும் பொழுது அதை அக்ஷரம் என்று சொல்கிறோம். அக்ஷரம் என்று சொன்னால் அவிகாரத்துவம் என்று அர்த்தம், நிர்விகாரத்துவம் என்று அர்த்தம். விகாரமற்றதாக இருக்கக்கூடியது இந்த பகவத் ஸ்வரூபமானது என்று இதற்கு பொருள். இவ்விடத்திலே ஒரு கேள்வி எழலாம். நம்முடைய விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்தில் மட்டும்தான், விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தில் மட்டும்தான் பகவானுக்கு நிமித்த காரணத்துவம் உபாதான காரணத்துவம் என்று இரண்டையும் ஒப்புக்கொள்கிறார்கள். உபாதான காரணம் என்றால் என்ன என்று சொன்னால், எந்த வஸ்துவை நாம் உபாதான காரணம் என்று சொல்கிறோமோ அதற்கு அந்த வஸ்துவானது விகார யோக்கியமாக இருக்க வேண்டும். ஆனால் இவ்விடத்திலேயோ இந்த பகவத் ஸ்வரூபத்திற்கு நிர்விகாரத்துவம் சொல்லிவிட்டீர். அப்படி இருக்கையில் அதற்கு நிர்விகாரத்துவம் எப்படி ஒட்டும்? அதற்கு உபாதான காரணத்துவம் சொல்ல வேண்டுமே. உபாதான காரணம் என்றால் என்ன என்று கேட்டால், இப்பொழுது ஒரு பானை இருக்கிறது என்றால் அதற்கு உபாதான காரணமாக இருக்கக்கூடியது அந்த ஒரு மண் தான் விகாரம் அடைந்து பானையாக மாறுகிறது. ஆக இந்த பானைக்கு உபாதான காரணமாக இருக்கக்கூடியது அந்த மண். விகாரயோக்கியமான வஸ்துவால் தான் விகாரயோக்கியமான வஸ்துவுக்குத்தான் உபாதான காரணத்துவம் பொருந்தும். இவ்விடத்திலே பகவத் சுரூபத்திற்கு நிர்விகாரத்துவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கையில் உங்களுடைய சித்தாந்தத்திலே சொல்லக்கூடிய இந்த உபாதான காரணத்துவம் எப்படி பொருந்தும் என்று கேட்டால், அதற்கு நம் பெரியோர்கள் அருளி செய்வது என்னவென்றால், இந்த பகவானானவன் சேதனங்களையும் அச்சேதனங்களையும் சரீரமாக கொண்டவன். ஆக காரணாவஸ்தையில் சூக்ஷ்ம சேதனாச்சேதனங்களை உடையவனாக இருக்கிறான், சரீரமாக உடையவனாக இருக்கிறான் அந்த பகவான். காரியாவஸ்தையில் ஸ்தூல சேதன விசிஷ்டமாக இருக்கிறான் அந்த பகவான். ஆக பகவானுடைய ஸ்வரூபத்திற்கு எவ்விதமான மாற்றமும் ஏற்பட போவதில்லை. ஆனால் அந்த பகவானுடைய சரீரத்திற்கு, இந்த சேதனாத்மகமான அந்த சரீரத்திற்கு மாற்றங்கள் ஏற்படும், விகாரங்கள் ஏற்படும் என்று சொல்வதாலே இந்த பகவானுக்கு உபாதான காரணத்துவம் சித்திக்கும், அவிகாரித்துவம் என்று அவனுடைய இந்த ஸ்வரூபத்திற்கும் சொல்ல முடியும். ஆக இந்த பகவத் ஸ்வரூபமானது நிர்விகாரமாக இருக்கக்கூடியது. அடுத்ததாக அக்ராஹ்யம் என்று சொல்கிறார். அக்ராஹ்யம் என்று சொன்னால் இவ்விடத்திலே அனுமானாதி பிரமாணங்களினாலே அறிய முடியாத ஒரு தத்துவமாக இருக்கிறது அந்த பகவத் ஸ்வரூபமானது. எதற்கு இவ்விடத்தில் குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால், நையாயிகர்கள் இந்த பகவானை அனுமானத்தினால் தெரிந்து கொள்ள இயலும் என்று சொல்வார்கள். அதை நம் பூர்வாச்சாரர்கள் ஒத்துக்கொள்வது இல்லை. ஏனென்று சொன்னால், பகவான் என்பவன் சாஸ்திரீக சமதிகம்யன், சாஸ்திரத்தினால் மட்டுமே பகவானை தெரிந்து கொள்ள இயலும். அனுமானாதி பிரமாணங்களினாலே பகவானை தெரிந்து கொள்ள இயலாது. இதை சூச்சிப்பிக்கும் விதமாக இவ்விடத்திலே அந்த அக்ராஹ்யம் என்ற சப்தத்தை பிரயோகித்துள்ளார். அடுத்ததாக அத்விதீயம் என்று சொல்கிறார். அத்விதீயம் என்ற சப்தத்தினாலே சதேவ சோம்யேதமக்ர ஆசீத் ஏகமேவ அத்விதீயம் என்கிற இந்த சாந்தோக்கிய உபனிஷத் வாக்கியம் நினைவூட்டப்படுகிறது. இந்த சாந்தோக்கிய உபனிஷத் வாக்கியத்தில் வரும் இந்த அத்விதீய சப்தத்திற்கு சிலர் பிரம்மம் ஒன்றுதான் இருக்கிறது, பிரம்மம் ஒன்றுதான் சத்தியம், மற்றவை அனைத்தும் நாம் பார்க்கக்கூடியது பொய், பிரம்ம சத்தியம் ஜெகன்மித்யா என்று வியாக்கியானம் செய்வார். அத்விதீயம் என்று சொன்னால் அது ஒன்றுதான் இருக்கிறது, மற்ற விதிய ரகிதத்துவம், வேற ஒன்றுமே கிடையாது, அது ஒன்றுதான் இருக்கிறது. பிரம்ம ஏகமேவ அஸ்தி, வேற எதுவுமே கிடையாது, பிரம்மம் ஒன்றுதான் இருக்கிறது, மற்றவை அனைத்தும் பொய், நாம் பார்க்கக்கூடிய இந்த ஜெகத் அனைத்தும் பொய் என்று இதற்கு வியாக்கியானம் செய்வர். அதை நாம் பூர்வாச்சாரர்கள் அதை ஒப்புக்கொள்வது இல்லை. அத்விதீய சப்தத்திற்கு ஒப்பற்ற தன்மை என்றே அர்த்தம் செய்தாலே போரும்.
இதற்காக ஜெகத்திற்கு மித்யாத்வம் இவை அனைத்தும் இந்த ஜெகத்திற்கு அந்த பொய்யான தன்மை அனைத்தையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஜெகத்தானது பொய் இல்லை, ஜெகத்தானது பொய் என்பதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அத்விதீயம் என்று சொன்னால் ஒப்பற்ற தன்மை, அதை சொன்னாலே அத்விதீய சப்தத்திற்கு அர்த்தம் கிடைத்து விடுமே. இதற்காக இதற்கு இவ்வளவு பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா என்றெல்லாம் கஷ்டப்பட வேண்டும் என்று நம் பூர்வாச்சாரர்கள் அருளி செய்வர். ஆக அத்விதீயம் என்றால் இதை போன்று மற்றொரு ஸ்வரூபம், பகவத் ஸ்வரூபத்தை போன்று மற்றொரு வஸ்து கிடையாது, மற்றொரு பகவத் ஸ்வரூபத்துக்கு ஒப்பான மற்றொரு வஸ்து கிடையாது என்று பொருள் கிட்டுகிறது. அடுத்ததாக பகவத் ஸ்வரூபத்தை சொல்லும் பொழுது ஈசானம் என்று சொல்கிறார். ஜெகத்தக ஈசானம் என்று சொல்கிறார். ஈசானம் என்றால் நியாமகன் என்ற அர்த்தம். நியாமகத்துவம், ஈசான சப்தத்திற்கு இந்த நியாமகத்துவம் என்ற அர்த்தம். நியாமகன் என்றால் என்ன என்று சொன்னால், இந்த பகவானானவன் சேதனாசேதனங்களுக்கு உள்புகுந்து அந்த பிரவிஷ்ட சாஸ்தா ஜனானாம் என்று சொல்லும்படியாக சேதனாசேதனங்களுக்கு அந்தர்யாமியாக இருந்து அவைகளை நியமிக்கக்கூடியவன் எம்பெருமான். அந்த பகவத் ஸ்வரூபமானது ஈசானமாக இருக்கிறது என்றால் நியாமகமாக இருக்கிறது, சேதனாசேதனங்களுக்கு நியாமகமாக இருக்கிறது என்று பொருள். இந்த பகவானுடைய நியாமகத்தை கட்டோபனிஷத்திலே ஒரு கதையிலே சொல்வார்கள். அதாவது ஒரு காலத்திலே தேவர்கள் அசுரர்களை வென்று தங்களுடைய இந்த ஆற்றல் மீது தங்களுடைய ஆற்றினால்தான் இந்த தேவர்கள் அசுரர்களை ஜெயித்தார்கள் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். தன்னுடைய ஆற்றல்களின் மீதே ஒரு அகங்காரம் கொண்டவர்களாக இருந்தார்கள் தேவர்கள். அந்த அகங்காரத்தை உடைக்க வேண்டும் என்று ஒரு காலத்திலே பகவான் யக்ஷரூபம் பூண்டு இங்க தேவலோகம் சென்றான். அப்பொழுது தூரத்திலிருந்து அந்த யக்ஷரூபம் பூண்ட பகவானை பார்த்த இந்திரன் வாயுதேவனை ஏவிவிட்டு அந்த யக்ஷன் யார் என்று கேட்டு விட்டு வா என்று சொன்னான். வாயுதேவனும் அந்த யக்ஷனிடம் சென்ற பொழுது அந்த யக்ஷனை பார்த்தவுடன், இந்த யக்ஷரூபம் பூண்ட இந்த எம்பெருமான் வாயுதேவனை பார்த்தவுடன் நீ யார் என்று கேட்க, வாயுதேவன் நான் தான் வாயுதேவன், என்னுடைய ஆற்றலை கொண்டு எதையும் அசைக்கக்கூடும் வல்லமை பெற்றவன், என்னுடைய ஆற்றல் கொண்டு எதையும் அசைக்க முடியும் என்னால் என்று அகங்காரத்தோடு சொன்னான். அப்பொழுது இந்த பகவானானவர் என்ன செய்கிறார் என்று கேட்டால், தம்முடைய கையிலே ஒரு தர்ப்பத்தை எடுத்துக்கொண்டு இந்த தர்ப்பத்தை உன்னுடைய ஆற்றலை கொண்டு அசைத்து காட்டு என்று சொன்னார். அப்பொழுது வாயுதேவனும் பல தடவை முயற்சித்து தோற்று போய்விட்டான். அதற்கு பிறகு இந்திரன் அக்னி தேவனை அங்கு அனுப்பி வைத்து அவன் யார் என்று கேட்டு விட்டு வா என்று அந்த யக்ஷரூபம் பூண்ட எம்பெருமானிடம் அக்னி தேவனை அனுப்பி வைக்க, அக்னி தேவனை பார்த்த எம்பெருமான், இந்த யக்ஷரூபம் பூண்ட எம்பெருமான் அக்னி தேவனை பார்த்து நீ யார் என்று கேட்க, அக்னிதேவன் நான் தான் அக்னிதேவன், என்னுடைய ஆற்றலை கொண்டு எதையும் பொசுக்க வல்லவன் என்று கூறினான். அதை கேட்ட எம்பெருமான், ஆகட்டும், என்னுடைய கையில் இருக்கும் இந்த தர்ப்பத்தை உன்னுடைய ஆற்றலை கொண்டு பொசுக்கி காட்டு என்று கூறினான். அக்னிதேவனும் பல தடவை இதில் முயற்சித்து தோற்று போய்விட்டான். அதன் பிறகு இந்திரனே அங்கு வந்த பொழுது அந்த யக்ஷரூபம் பூண்ட எம்பெருமான் மறைந்து விட்டான் என்பது விற்த்தாந்தம். ஆக இதிலிருந்து தேவர்களுடைய இந்த அகங்காரம் உடைந்து விட்டது என்று சொல்வார்கள். இந்த கதையை ஒரு பிரமாணமாக வைத்து நம்முடைய பெரியோர்கள் அருளி செய்வர். தேனவினா திருநாகிரமபி நசலதி, அதாவது இந்த பகவானுடைய சங்கல்பம் இல்லாமல் இந்த லோகத்திலே ஒரு புல் கூட அசையாது. அப்பேற்பட்ட அந்த ஒரு நியாமகத்துவத்தை உடையவன் எம்பெருமான். அதே போல இந்த நியாமகத்துவத்தை சொல்லும் வேறொரு தைத்திரியோபனிஷத்தில் பீஷாஸ்மாத் பாதஸ் பவதே பீஷோதேதி சூர்யா பீஷாஸ்மாத் அக்னிஷேந்திரஷ்ச மிருத்யுர்தாவதி பஞ்சம இதி என்று பகவானுடைய இந்த நியாமகத்துவத்தை சொல்லும் இந்த ஸ்ருதியும் தைத்திரியோபனிஷத்தில் காணலாம். அந்த பகவான் மீது இருக்கும் அந்த பயத்தினால்தான் இந்த வாயுதேவனானவன் வீசுகிறான். அதே போல் பகவான் மீது இருக்கும் அந்த பயத்தினால்தான் அந்த சூரியனானவன் உதிக்கிறான். பகவான் மீது இருக்கும் அந்த பயத்தினால்தான் அக்னி, இந்திரன், யமன் ஆகிய தேவதைகள்லாம் தன் காரியங்களை ஆற்றுகிறார்கள். அப்பேற்பட்ட அந்த நியாமகத்துவத்தை உடைய பகவத் ஸ்வரூபம். அதே போல் இந்த பகவத் ஸ்வரூபமானது எப்படி இருக்கிறது என்று சொன்னால் அனோரணீயகா என்று சொல்கிறார். அனோரணீயகா என்று சொன்னால் அணுவஸ்துவை காட்டிலும் அனுதரமாக இருக்கக்கூடியது. முன்பே பார்த்தோம், இந்த நியாமகத்துவத்தை சொல்லும் பொழுது பகவானானவன் அந்த பிரவிஷ்ட சாஸ்திரா ஜனானாம் என்று சொல்லும்படியாக சேதனாசேதனங்களுக்கு உள்புகுந்த அவைகளை நியமிக்கக்கூடியது. ஆக அந்த அணுவஸ்துவிற்குள்ளேயும் பகவான் சென்று அந்த அணுவஸ்துவை நியமிக்கக்கூடும் வல்லமை பெற்றவன். ஆக அனோரணியகா என்று சொன்னால் இந்த அணுவஸ்துவை காட்டிலும் அணுதரமாக அதற்குள்ளே சென்று அதை நியமிக்கக்கூடியவன் என்று அர்த்தம் வருகிறது. ஆனால் அனோரணீயகா உதாரம் தத் உதாகராமகா,
உதாரம் என்று சொன்னால் அறப்பிரியதாக இருக்கக்கூடியது இந்த பகவத் ஸ்வரூபம் என்று சொல்கிறார். இது எப்படி பொருந்தும்? லோகத்திலே பார்த்தோம் என்றால் அதிசூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய ஒரு வஸ்து அறப்பிரியதாக இருக்க முடியாது. அதே போல் அறப்பிரியதாக இருக்கக்கூடிய ஒரு வஸ்து சூக்ஷ்மாவஸ்தையை அடைய முடியாது. ஆக இந்த அணுத்துவம் மகத்துவம் என்ற இரண்டு தர்மங்களும் விருத்தமான இரண்டு தர்மங்கள் எப்படி ஒரே பகவானில் ஏற்படும் என்று இவ்விடத்தில் ஒரு கேள்வி வரலாம். அதற்கு பூர்வாச்சாரியர்கள் சொல்லுவது, இந்த பகவான் என்பவன் சாஸ்திரத்தினால் மட்டுமே தெரிந்து கொள்ள முடியும், பகவானை சாஸ்திரத்தினால் மட்டுமே தெரிந்து கொள்ள முடியும். அப்படி இருக்கையில் நாம் லோகத்தில் பார்க்கக்கூடிய தர்மங்களையோ நியாயங்களையோ பகவானிடம் பொருந்துவிட முடியாது. இந்த பகவானோ அகடித கடனா சமர்த்தன். நம்மால் நினைத்து கூட பார்க்க முடியாத சில காரியங்களை அவனால் ஆற்ற முடியும் என்பதால் இந்த பகவானுக்கு அனோரணீயத்துவம் மகதோமகியத்துவம் என்று இரண்டுமே பொருந்தும். ஸ்ருதி சொல்லும்படியாக அனோரணியான் மகதோமகியான் என்று ஸ்ருதி சொல்லுகிறது. ஆக இந்த பகவானுடைய சுரூபமானது அணுவஸ்துவை காட்டிலும் அனுதரமாக இருக்கக்கூடியது, அதே சமயத்தில் அறப்பெரியதாகவும் இருக்கக்கூடியது என்ற அர்த்தம் கிடைக்கிறது. ஆக இந்த 6வது ஸ்லோகத்திலே இந்த பகவானுடைய திவ்யாத்ம ஸ்வரூபத்தை நிரூபிக்கிறார். எத்தத்துவம் அக்ஷரம் அதிருஷ்யம் அகோத்திரவர்ணம் அக்ராஹ்யம் அப்ரியம் அனீதிருஷம் அத்விதீயம் ஈசானவஸ்ய ஜெகதோ வெதனோ ரணீயः தத் வைஷ்ணவம் பதம் உதாரம் உதாகராமः என்று. அடுத்ததாவதாக 7வது ஸ்லோகத்திலே ஆம்னாய மூர்தனி ச மூர்தனி சோர்த்வபும்சாம் யத் தாம வைஷ்ணவம் அபீக்ஷ்ணதரம் சகாஸ்தி தன் மாதృஷாமபி ச கோச்சரமேதி வாச்சோ மன்யே ததீயம் ஆஸ்ருத வத்சலத்வம் என்று 7வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்திலே யத் வைஷ்ணவம் தாம என்று சொன்னால் இந்த பகவத் ஸ்வரூபமான ஒரு தேஜஸ், இந்த இவ்விடத்திலே பகவானை ஒரு தேஜஸ் ஸ்வரூபமாக இவ்விடத்திலே நிரூபிக்கிறார். எப்பேற்பட்ட தேஜஸ் ஸ்வரூபம் என்று சொன்னால் ஆம்னாய மூர்தனி. ஆம்னாய மூர்தனி சொன்னால் அந்த வேதாந்தம், இந்த வேதாந்தத்திலே நன்றாக திகழக்கூடியவன். அபீக்ஷதரம் சகாஸ்தி என்று சொன்னால் நன்றாக திகழக்கூடியவன். அந்த நன்றாக திகழக்கூடியது அந்த தேஜஸ், பகவத் ஸ்வரூபமான அந்த தேஜஸ் வேதாந்தத்திலே நன்றாக திகழக்கூடியது. அதே போல் ஊர்த்வபும்சாம் மூர்தனிச்ச என்று சொல்கிறார். பிரபாவசாலிகளான புருஷர்களினுடைய அந்த உச்சி பாகத்திலே திகழக்கூடியவன் எம்பெருமான். அப்பேற்பட்ட எம்பெருமான் மாதృஷாமபிச்ச கோச்சரமேதி வாச்சோ, அதாவது என்ன சொல்கிறார், என்னை போன்ற ஒரு அல்பஜ்ஞருடைய வாக்கிலும் இந்த பகவானானவன் விஷயமாகிறான். இதற்கு என்ன காரணமாக இருக்கும் என்று சொன்னால் ததியம் ஆசிரித வத்சலத்துவம் மன்யே. இந்த பகவானுக்கு நம்முடைய பக்தர்களின் மேல் இருக்கும் அந்த ஒரு வாத்சல்யம் என்கிற அந்த உயர்ந்த கல்யாண குணம்தான் நாமும் அவனை இதற்கு காரணம். அதாவது எதற்கு காரணம் என்று சொன்னால் நாமும் பாடும்படியாக இருக்கிறானே என்பதற்கு காரணம் அவனுடைய இந்த ஆசிரித வாத்சல்யம் என்பதுதான் அதற்கு காரணம் என்பது இந்த ஸ்லோகத்திலே அருளி செய்கிறார். இந்த ஸ்லோகமானது, இந்த ஸ்லோகத்திலே ஆழ்வான் நைச்சத்தை அனுசந்திக்கிறார். அம்மான் ஆழிப்பிரான் அவனெவ்விடத்தான் யானார் என்று ஆழ்வார் கூறும்படியாக பகவானுடைய பெருமையோ எல்லையற்றது, நானோ நிறையொன்னுமிலா நீசன், ஆனால் என்னுடைய வாய்க்கொண்டும் அந்த பகவான் பாடவல்லவனாக இருக்கிறான். இதற்கு காரணம் அவனுடைய இந்த ஆசிரிதர்களின் மீது இருக்கும் அந்த வாத்சல்யம் என்கிற குணம்தான் என்று. விடத்திலே இந்த ஆம்னாய மூர்தனி யத் தாம வைஷ்ணவம் அபீக்ஷ்ணதரம் சகாஸ்தி என்று சொல்கிறார். ஆம்னாய மூர்தனி என்று சொன்னால் இவ்விடத்திலே இந்த வேதாந்தம் என்ற அர்த்தத்தை பார்த்தோம். வேதாந்தத்திலே அபீக்ஷ்ணதரம் சகாஸ்தி என்று சொன்னால் விசேஷமாக திகழக்கூடியவன். ஏன் இந்த இவ்விடத்திலே வைஷ்ணவம் தாம என்று சொல்ல வேண்டும்? ஏன் இவ்விடத்திலே இந்த பகவானை ஒரு தேஜஸ் ஸ்வரூபமாக நாம் நிரூபிக்க வேண்டும்? ஏன் நிரூபிக்கிறார் ஆழ்வான் என்று கேட்டால், இவர் பெரியாழ்வார் தம்முடைய ஸ்ரீசுக்தியிலே வேதாந்த விழுப்பொருளின் மேலிருந்த விளக்கு என்று இந்த வேதாந்தத்தினுடைய பரம தாத்பரியார்த்தமாக விளங்கக்கூடிய இந்த பகவானை ஒரு தேஜஸ் ஸ்வரூபமாக நிரூபிக்கிறார். அதை அடிவொற்றி இவ்விடத்திலேயும் சுவாமி கூறத்தாழ்வான் ஆம்னாய மூர்தனி வைஷ்ணவம் தாமயது அபீக்ஷ்ணதரம் சகாஸ்தி என்று அந்த வேதாந்தத்தினுடைய சிரோபாகத்திலே, வேதத்தினுடைய இந்த சிரோபாகமான வேதாந்தத்திலே திகழக்கூடிய ஒரு தேஜஸாக அந்த பகவானை நிரூபிக்கிறார். அதே போல் ஊர்த்வபும்சா மூர்தனிச்ச என்று சொன்னால் என்ன? ஊர்த்வ புருஷர்கள் என்றால் யார்? பிரபாவம் பொருந்திய புருஷர்கள் என்று சொன்னால் அனைத்து பிரபாவம் பொருந்திய புருஷர்களின் தலையிலேயும் பகவான் எழுந்துள்ள இருப்பானா என்று கேட்டால் இல்லை. இவ்விடத்திலே ஊர்த்வ புருஷா என்கிற சப்தத்தில்
நம்மாழ்வார் என்ற அர்த்தத்தை ஊர்த புருஷ சப்தத்தினாலே நம்மாழ்வார் என்ற அர்த்தத்தை எடுத்துக்கொள்ள வேணும். எப்படி அது என்று கேட்டால், நம்மாழ்வாரே சுவாமி நம்மாழ்வாரே நம்முடைய திருவாய்மொழியிலே திருமாலின் சோலைமலையே திருப்பார்க்கடலே என் தலையே என்று அருளி செய்கிறார். அதாவது பகவானானவன் திவ்ய தேசங்களிலே எழுந்தருளி இருக்கிறான். அந்த திவ்ய தேசங்களை உகந்தருடைய நிலங்கள் என்று சொல்வதுண்டு, உகந்தருடைய நிலங்கள் என்று சொல்வதுண்டு. அப்பேற்பட்ட அந்த திவ்ய தேசங்களிலே பகவான் அத்தியந்த பிரீத்தியோடு எழுந்தருளி இருக்கிறான். இரண்டு திவ்ய தேசங்கள், திருமாலின் ஜோலை மலை மற்றும் திருப்பார்க்கடல் என்று இரண்டு திவ்ய தேசங்களை தம்முடைய தலையாக சொல்கிறார் சுவாமி நம்மாழ்வார். இந்த பதிகத்திலே சுவாமி நம்மாழ்வாரனுடைய சரீரத்தில் இருக்கும் வியாமோகம் பகவானுக்கு அதை வெளிப்படுத்துகிறார், அதை சொல்கிறார் இந்த ஸ்லோகத்திலே. பகவானுக்கு நம்மாழ்வாரனுடைய சரீரத்திலே எவ்வளவு வியாமோகம் என்று கேட்டால், இந்த சரீரத்தோடையே இந்த இந்த நம்மாழ்வாரை வைகுண்ட லோகத்திற்கு அழைத்து செல்ல வேணும் என்று அந்த பகவானுக்கு ஒரு ஆசை இருந்துதான். ஆக இவ்விடத்திலே இரண்டு திவ்ய தேசங்களில் எவ்வளவு பிரீத்தி உண்டோ பகவானுக்கு, அவ்வளவு பிரீதி இந்த பகவானுடைய இந்த ஆழ்வாருடைய சிரோபாகத்திலே பகவானுக்கு இருந்தது என்று தெரிகிறது. ஆக என் தலையே என்று சொல்வதால் திவ்ய தேசங்கள் தலையிலே பகவான் எழுந்தருளி இருக்கிறான் என்பது தெரிகிறது. அதே போல் மற்றொரு பாசுரத்திலேயும் ஆழ்வார் அருளி செய்கிறார், எனது உச்சியுளானே என்று. ஆக இவ்விடத்திலே இந்த அந்த திராவிட வேதாந்தமான திருவாய்மொழி அதனுடைய திரஷ்டா என்று சொல்லக்கூடிய நம்மாழ்வார் அவருடைய தலையிலே விளங்கக்கூடிய அந்த ஒரு விஷ்ணு சம்பந்தியான தேஜஸ் என்ற அர்த்தம் கிட்டுகிறது. அதே போல இந்த இடத்துல ஊர்த புருஷ சப்தத்தினாலே ஆளவந்தாரையும் எடுத்துக் கொள்ளலாம். எப்படி என்று கேட்டால், ஆளவந்தாரும் சுவாமி ஆளவந்தாரும் தம்முடைய ஸ்ரீசுக்தியிலே ஸ்தோத்திர ரத்னம் என்கிற அவருடைய ஸ்ரீசுக்தியிலே என் மூர்தனிமே ஸ்ருதிஷிர சுச்ச பாத்தியஸ்மின் என்று சொல்கிறார். அதாவது நம்முடைய அந்த திருமுடி பாகத்திலே எம்பெருமான் விளங்குவதாக அருளி செய்கிறார். ஆக இந்த வேதாந்தத்திலேயும் வேதாந்த வேத்தியனாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அதே போல் இந்த திராமிடீன் பிரம்ம சம்ஹிதாம் அப்பேற்பட்ட அந்த திராவிட வேதத்தினுடைய திரஷ்டாவான சுவாமி நம்மாழ்வாரனுடைய சிரோபாகத்தில் எழுந்தருளி இருப்பவன் எம்பெருமான். அப்பேற்பட்ட எம்பெருமான் மாதிருஷாமபி வாச்சோ கோச்சரமேதி என்று சொன்னால், நானும் பாடும்படியாக இருக்கிறானே, இதற்கு என்ன காரணமாக இருக்க வேண்டும் என்று கேட்டால், இந்த பகவானுக்கு பக்தர்களின் மேல் இருக்கும் இந்த வாத்சல்யம் என்கிற உயர்ந்த திருக்கல்யாண குணம்தான் என்பதை சொல்கிறார். இந்த வாத்சல்யம் என்றால் என்ன என்று சொன்னால், வாத்சல்யம் என்றால் தோஷேபி குணத்துவ புத்திகி என்று சொல்வதுண்டு. அதாவது பகவானானவன் தம்முடைய அடியார்கள் எத்தோஷத்தை செய்தாலும் அதை ஒரு குணமாகவே பார்ப்போம். குணம் என்றால் நல்லதாகவே பார்ப்போம். இதை சுவாமி பெரியாழ்வார் அவருடைய ஸ்ரீசுக்தியிலே பெரியாழ்வார் திருமொழியிலே அருளி செய்கிறார். தன்னடியார் திறத்தகத்து தாம் அடியார் ஆகிலும் சிதகுடைக்கு மேல் தன் அடியார் அது செய்தாரே நன்னு செய்தார் என்பது போதும். அதாவது தன் அடியார் என்று சொன்னால் பகவானுடைய அடியார், அவரின் பக்கல் திறத்தகத்து தாம் அடியார் ஆகிலும் சிதகுடைக்கு மேல், உங்களுடைய இந்த அடியவன் இவ்வளவு பெரிய குற்றத்தை செய்தான் என்று இந்த பகவானிடம் சென்று சொன்னால், இந்த பகவானவன் என்ன சொல்லுவான் என்று கேட்டால், ஐயோ என்னுடைய பக்தனாக இருப்பவன் அவ்விதமான ஒரு காரியத்தை ஆற்ற மாட்டான், இல்லை ஆற்றினான் என்று நீ அப்படி அடித்து சொன்னால் கூட அந்த காரியத்தை ஒரு நல்லதை நோக்கிதான் அவன் அந்த காரியத்தை செய்திருப்பான் என்று பகவான் சொல்லுவானான். அப்பேற்பட்ட ஒரு பிரீதியுடையவன் எம்பெருமான் பக்தர்களின் மேல். இதை ஞானசாரத்திலே அருளாள பெருமாள் எம்பெருமானாரும் ஒரு ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். அற்ற முறைக்கில் அடைந்தவர்பால் அம்புயை போன் குற்றமுணர்ந்திகழும் கொள்கையனோ எற்றையதன் கன்றினுடம்பின் வழுவன்றோ காதலிப்பது அன்றதனை ஈன்றகந்தவா என்று. பகவானுடைய பக்தர்களின் மேல் இருக்கும் அவனுடைய இந்த பிரீத்தி எவ்வளவு என்றால், அற்ற முறைக்கு அடைந்தவர்பால் அம்புயைகோன் என்று சொன்னால் இவ்விடத்திலே பகவான் குற்றமுணர்ந்திகளும் தன்னுடைய அந்த அடியார்களிடம் குற்றமுணர்ந்திகளும் தம்முடைய அடியார்கள் குற்றம் செய்து விட்டார் என்று கேட்டால் அந்த அடியார்களை திரஸ்கரித்து விடுவாரோ என்று சொன்னால் கிடையாது. அவன் அந்த அடியார்களின் மீது அத்தியந்த பிரீதியுடையவன். அவர்கள் குற்றம் செய்தாலும் அதை நற்றமாகவே பார்ப்பவன். இதற்கு ஒரு திருஷ்டாந்தத்தையும் இடத்திலே அருளி செய்கிறார். எற்றேதன் கண்டினுடம்பின் வழுவதன்றோ காதலிப்பது அன்றதனை ஈன்றகந்தவா என்று. அதாவது ஒரு மாடானது அப்பொழுதுதான் பிரசவித்திருக்கிறது, அப்பொழுதுதான் ஒரு கன்றுக்குட்டியை ஈன்றெடுத்திருக்கிறது என்று சொன்னால்,
அந்த கன்றுக்குட்டியினுடைய உடம்பில் சரீரத்தில் பல வகையான அழுக்குகள் இருக்கும். அந்த கன்றுக்குட்டியின் மேல் இருக்கும் அந்த ஒரு பிரீதியினாலே இந்த மாடானது என்ன செய்யும் என்றால் இந்த அழுக்கை அனைத்தும் தானே நக்கி உண்டுவிடும். அதை போன்று பகவானும் தம்முடைய அடியார்கள் எவ்வளவு தோஷங்கள் செய்தாலும் அதை நற்றமாகவே பார்த்து அவர்களின் மேல் அத்தியந்த பிரீதியுடையவராக இருப்பார் என்ற இந்த பகவானுடைய இந்த வாத்சல்ய குணத்தை இந்த ஸ்லோகத்திலே அற்புதமாக அருளி செய்கிறார் சுவாமி கூறத்தாழ்வான். அதே போல் இவ்விடத்திலே அவருடைய அந்த நைச்சியத்தையும் அனுசந்திக்கிறார். தன் மாதிருஷாமதிஜ கோச்சரம், தன்னையே ஒரு அல்பஜராக இவ்விடத்திலே எண்ணுகிறார் என்பதனால் இவ்விடத்திலே அந்த நைச்சியானுசந்தானத்தையும் அனுஷ்டிக்கிறார் சுவாமி கூறத்தாழ்வான். 7வது ஸ்லோகம். ஆம்னாய மூர்தனி சோர்த்வ பும்சாம் யத் தாம வைஷ்ணவம் அபீக்ஷதரம் சகாஸ்தி தன் மாதிருஷாமபி ச கோச்சரமேதி வாச்சோ மன்யே ததீயம் ஆஸ்ரித வத்சலத்வம் என்று. அடுத்ததாக 8வது ஸ்லோகம். ஜானன்னபீஹ கிலமாம் அனபத்ர பிஷ்ணு விஷ்ணோः பதः பிரணயினீம் கிரமாத்ரியேகம் நஷ்வாவலீடமபி தீர்த்தம் அதீர்த்தமாகு நோதன்யதாபி சுனா கிரலஜ்ஜிதவ்யம் என்று. அகம் அடியேனான நான், மாம் அனபத்ர விஷ்ணு அல்பஜன் என்று தெரிந்து கொண்டும் கூட விஷ்ணோ பத பிரணயினீம் கிரம் ஆத்ரியே, அந்த விஷ்ணுவினுடைய, விஷ்ணு என்றால் இந்த இடத்துல எம்பெருமானுடைய அந்த திருவடி தாமரைகளிலே பிரேமம் பொருந்திய வாக்கை தொடுக்க விளைகிறேன் என்று சொல்கிறார். அடுத்ததாக அந்த அடுத்த அர்த்தத்திலே நஸ்வாவலீடம் அப்படி தீர்த்தம் அதீர்த்தமாகு என்பதனால் என்ன குறிப்பிடுகிறார் என்று சொன்னால், நான் இந்த அல்பஜனான நான் இந்த மகா பிரபாவசாலியான இந்த எம்பெருமானை துதிப்பதால் அந்த பகவானுடைய அந்த பிரபாவத்திற்கு ஒரு இழுக்கு ஏற்பட்டு விடுமோ என்று கேட்டால் ஏற்படாது. அதற்கு ஒரு உதாரணத்தை அருளி செய்கிறார். நஸ்வாவலீடம் அப்படி தீர்த்தம் அதீர்த்தமாகு. ஒரு நாயானது தன்னுடைய தாகத்தை போக்கிக் கொள்வதற்காக ஒரு புண்ணிய நதியில, கங்கை போன்ற ஒரு புண்ணிய நதியிலே சென்று அதன் வாயை வைத்தால் அந்த நதிக்கு பவித்திரத்துவம் போய்விடுமா? போகாது. அதே போல் நான் இந்த நாயை போன்றவன், நான் அந்த அடியன் நாயை போன்றவன், நான் இந்த பகவானை துதித்தால் இந்த பகவானுடைய இந்த பிரபாவத்திற்கு எவ்விதமான இழுக்கும் ஏற்படாது என்று இந்த உதாரணத்தோடு இவ்விடத்திலே சொல்கிறார். அது இருக்கட்டும், பகவானுடைய பிரபாவத்திற்கு எவ்விதமான இழுக்கும் ஏற்படாது என்பது சத்தியம். உனக்கு ஒரு லஜ்ஜை வேண்டாமா? நீ போய் அவரை, நீயோ அல்பஜன், இந்த பகவானோ மகா பிரபாவசாலி, அப்பேற்பட்ட பகவானை துதிக்கிறோமே என்று உனக்கு ஒரு நீ நாணப்பட வேண்டாமா என்று கேட்டால், நான் அதற்கு நாணப்பட வேண்டும். ஒரு தாகம் கொண்ட ஒரு நாயானது பவித்திர நதியிலே சென்று தன் தாகத்தை போக்கிக் கொள்வதற்காக வாயை வைத்துக் கொண்டால் இந்த நாயானது நினைக்கப் போகிறதா என்ன? நான் பவித்திர நதியிலே சென்று வாயை வைத்து விட்டோமே என்று அது நாணப்பட போவதா என்ன? கண்டிப்பாக படாது. அதே போல் நானும் பகவானை பாடுவதால் எவ்விதமான லஜ்ஜையும் அடையப் போவதில்லை என்பதை இந்த ஸ்லோகத்திலே அருளி செய்கிறார். இந்த ஸ்லோகத்திலே முதல் அர்த்தமானது ஒரு கேள்வி அர்த்தமாக அமைந்துள்ளது. இந்த கேள்வி அர்த்தத்திற்கு, இந்த கேள்விக்கு ஆழ்வாருடைய பாசுரத்தையும் பிரமாணமாக எடுக்கிறார்கள் பெரியோர்கள். ஆழ்வார் என்ன அருளி செய்கிறார் என்று கேட்டால், மாசூனா வான்கோல தமரர்கோன் வழிபட்டால் மாசூனா உணபாத மலர்ச்சோதி மழுங்காதே என்று. அதாவது தேவாதி தேவர்களும் அந்த பகவானை துதித்தால் அந்த பகவானுடைய அந்த பெருமைக்கு ஒரு இழுக்கு ஏற்பட்டுவிடும். அப்படி இருக்கையில் அல்பஜனான நீர் போய் அவரை சென்று துதித்தால் அவருக்கு எப்பேற்பட்ட இழுக்கு ஏற்படும் என்று கேட்டால் ஏற்படாது என்று அடுத்த 2 வாக்கியங்களிலே அருளி செய்கிறார். நஸ்வாவலிடம் அப்படி தீர்த்தம் அத்தீர்த்தமாகும். ஒரு நாய் சென்று அதனுடைய வாயை பவித்திர நதியில் வைத்தார், அந்த நதியினுடைய பவித்திரத்துவம் போகப் போவதில்லை. அதே போல் அந்த நாய் தன்னுடைய தாகத்தை தீர்த்துக் கொள்வதற்காக எவ்விதமான லஜ்ஜையும் படப்போவதில்லை. அதனால் நான் பகவானை துதிப்பதால் பகவானுடைய இந்த பெருமைக்கு எவ்விதமான இழுக்கும் ஏற்படாது. அதே போல் நான் அவனை பாடுவதால் எனக்கு எவ்விதமான லஜ்ஜையும் ஏற்பட போவதில்லை என்பதை இந்த 8வது ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். ஜானன்னபீஹகிலமா மனபத்ர கிருஷ்ணு விஷ்ணோ பத பிரணயினீம் கிரமாத்ரியேகம் நஸ்வாவலீடமபி தீர்த்தம் அதீர்த்தமாகு நோதன்யதாபிஜசுனா கிரலஜ்ஜிதவ்யம் என்று. அடுத்ததாக 9வது ஸ்லோகம். ஏவஸ்ய தைத்யமதனஸ்ய குணேஷ்வியத்தா சங்கியாச்சவான் மனசகோச்சர மத்தியபூதாம் அப்யேவ மன்வபி ச தத்ர மமார்த்தி சாந்தி கீடஸ்ய திருஷ்யத உதன்வதி விப்ருஷாலம் என்று. தைத்தியமதனஸ்ய என்று சொன்னால் இவ்விடத்தில் இந்த பகவான் பல தைத்தியர்களை
வதைத்த அந்த பகவானானவன் அவனுடைய குணங்கள் குணேஷு என்றால் அவனுடைய குணங்களில் இயத்தா சங்கியாச்ச வாங்மனச கோச்சர மத்தியபூதாம். இந்த பகவத் குணங்கள் இவ்வளவு சங்கியை கொண்டது, இவ்வளவுதான் இந்த பகவானுடைய குணங்கள் என்று சொல்லவே முடியாது. நம்முடைய வாக்காலும் சொல்ல முடியாது, நம்முடைய மனசாலும் சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட அந்த பகவத் குணங்களிலே ஒரு அணு இருந்தால் கூட என்னுடைய அந்த துடிதுடிப்பு எவ்விதமான துடிதுடிப்பு என்று சொன்னால், அவனை பாட வேண்டும் பகவத் குணங்களை தியானிக்க வேண்டும், பாட வேண்டும் என்று எனக்கு துடிதுடிப்பு இருக்கிறது. அந்த துடிதுடிப்பை போக்குவதற்காக அந்த குணங்களில் ஒரு அணுவளவும் போதும். அது எப்படி போதும் என்று சொன்னால், கீட்டஸ்ய திருஷ்யத உதன்மதி விப்ருஷாலும் என்று ஒரு உதாரணத்தை சொல்கிறார். ஒரு புழுவானது தன்னுடைய தாகத்தை போக்கிக்க வேண்டும் என்றால் ஒரு சாகரத்திலே இருக்கும் ஒரு துளியளவு தண்ணீர் போதும். அதே போல் என்னுடைய அந்த துடிதுடிப்பை போக்குவதற்கு பகவானுடைய திருக்கல்யாண குணங்களிலே ஒரு அணுவளவும் போதுமானதே என்று இந்த ஸ்லோகத்திலே 9வது ஸ்லோகத்திலே நான் பகவானை துதிக்கப் போகிறோம் என்று முன்பு ஸ்லோகத்திலே தெரிவித்தார். இந்த பகவானை துதிப்பதால் என்ன பிரயோஜனம்? கண்டிப்பாக அவருடைய குணங்களை உன்னால் கண்டிப்பாக சொல்ல முடியாது, சம்பூர்ணமாக உன்னால் சொல்ல முடியாது. ஏன் என்று கேட்டால், அந்த பகவானுடைய குணங்களோ அசங்கேயமாக இருப்பது, நிரவதி நிரதிஷி அசங்கேயமாக இருப்பது அந்த பகவத் கல்யாண குணங்கள். அப்பேற்பட்ட கல்யாண குணங்களை வேதத்தாலேயே சம்பூர்ணமாக சொல்ல முடியவில்லை. அதனால்தான் வேதமே பின்வாங்கி விட்டது. எதோ வாச்சோ நிவர்த்தந்தே என்று. அப்படி இருக்கையில் உன்னால் எப்படி சம்பூர்ணமாக பகவத் குணங்களை சொல்ல முடியும்? கண்டிப்பாக பகவத் குணங்களை சொல்கிறேன் என்பது பிரயோஜனமாக இதற்கு இருக்க முடியாது. அப்படி என்றால் என்ன பிரயோஜனம் இருக்கிற காரியத்தில் தான் பிரவர்த்திக்க வேண்டும் என்பது நியாயம். பிரயோஜனம் அனுத்திஷ்ய ந மந்தோபி பிரவர்த்ததே. ஒரு மந்தனாக இருந்தால் கூட ஒரு பிரயோஜனம் இல்லாமல் ஒரு காரியத்தில் பிரவர்த்திக்க மாட்டான். நீயும் பிரயோஜனமே இல்லாமல் இந்த சுதியை செய்கிறாய், அதனால் உனக்கு இந்த மந்த மதித்துவம் வந்து விடாதோ என்று கேட்டால், இவ்விடத்திலே இந்த ஸ்துதி செய்வதால் பிரயோஜனமானது பகவத் ஸ்வரூப குணங்களை சொல்வதல்ல. பகவத் ஸ்வரூப குணத்தாலே எனக்கு ஏற்படும் அந்த ஆர்த்தி சாந்தி தான். ஆர்த்தி சாந்தி துடிதுடிப்பு போய்விடும். இந்த பகவத் குணங்களிலே ஒரு துளியை நான் இவ்விடத்திலே சொன்னேன் என்றால் கூட என்னுடைய அந்த துடிதுடிப்பு போய்விடும் என்று சொல்கிறார். அதே எப்படி போகும்? பகவத் குணங்களோ சாகரம் போன்றில் இருப்பது. அதை அந்த அப்பேற்பட்ட அந்த குணங்களை அப்பேற்பட்ட குணங்களில் ஒரு சிறு துளியினாலே உன்னுடைய அந்த துடிதுடிப்பு போய்விடுமா என்று கேட்டால், கீட்டஸ்ய திருஷ்யத உதன்வதி விப்ருஷாலம் என்று சொல்கிறார். அதாவது ஒரு புழுவானது தன்னுடைய தாகத்தை போக்கிக் கொள்ள வேண்டுமானால் ஒரு சாகரத்தினுடைய அந்த ஒரு துளியே போதும் அதற்கு. அதே போல் நானும் இந்த கீட்டனை போன்றவன் தான், ஒரு புழுவை போன்றவன். பகவத் குணங்களோ அந்த சாகரத்தை போன்றது. ஆக என்னுடைய அந்த தாகம் என்றால் இவ்விடத்திலே அவருடைய அந்த துடிதுடிப்பு, என்னுடைய அந்த ஆர்த்தியை போக்குவதற்கு இந்த பகவத் குணங்களிலே ஒரு துளி போதுமானதேதான் என்று இவ்விடத்திலே தன்னுடைய இந்த ஸ்துதி செய்வதால் என்ன பிரயோஜனம் என்பதை வெளிப்படுத்துகிறார். தேவஸ்ய தைத்திய மதனஸ்ய குணேஷ்வியத்த சங்கியாச்ச வாங்மனச கோச்சர மத்தியபூதாம் அப்யேவ மன்வபி ச தத்ர மமார்த்தி சாந்தியை கீட்டஸ்ய திருஷ்யத உதன்வதி விப்ருஷாலம் என்று. அடுத்ததாக 10வது ஸ்லோகம். பிரேமார்த்ர விஹ்வலகிர புருஷா புராணாக துவாம் துஷ்டுர் மதுரிபோ மதுரைர் வசோபிஹி வாச்சோ விடம்பிதமிதம் மம நீச்சவாச்சக சாந்திஸ்துதே சவிஷயா மம துர்வச்சோபிஹி என்று. புராணாக புருஷாக என்று சொன்னால் இவ்விடத்திலே இந்த கூரத்தாழ்வான் சுவாமி கூரத்தாழ்வானுக்கு முன்பு எழுந்தருளியிருந்த ஆழ்வார்கள், ஆச்சாரியத்திலே தீட்சிதர்கள், அவர்கள் எப்பேற்பட்டவர்கள் என்று சொன்னால் பிரேமார்த்ர விஹ்வலகிரஹா என்று சொல்கிறார். அவர்கள் இந்த பக்தி பரவசத்தினாலே பக்தியிலே மூழ்கி போய் தழுதழுத்த குரல்களை உடையவர்கள் அவர்கள். அப்பேற்பட்ட அவர்கள் மதுரை வச்சோபிகி இனிமையான அந்த சூக்திகளினால் உன்னை சந்தோஷப்படுத்தினார்கள். ஹே மதுரிபோ என்று இந்த இடத்திலே சம்போதனத்திலே சொல்கிறார். ஹே பகவானே, உன்னை அப்பேற்பட்ட புருஷர்கள் பிரேமார்த்திர விஸ்வலகிரகா என்று சொன்னால் இந்த பக்தியிலே மூழ்கி போய் அந்த பக்தியிலே தழுத்த குரல்களை உடையவர்களான அந்த ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் தேவரீரை இனிய ஸ்ரீ சூக்திகளினாலே துதித்தார்கள். இப்பொழுது நான் என்ன செய்ய போகிறேன் என்று சொன்னால், வாச்சோ விடம்பிதமிதம் மம நீச்சவாச்சகா, அவர்களினுடைய அந்த வாக்கை அனுகரித்து
நான் என்னுடைய சுதந்திரமான வாக்கினாலே உன்னை துதிக்கப் போகிறேன். இதனால் என்ன கிட்ட போகுது உனக்கு என்று சொன்னால், சாந்தி சவிஷயா துர்வச்சோபிகி மம மம துர்வச்சோபிகி தே சாந்தி சவிஷயா என்று சொல்கிறார். முன்பு பகவானுக்கு இந்த க்ஷமா என்கிற குணத்தை வெளிப்படுத்துவதற்கு ஒரு அவகாசமே இல்லாமல் இருந்தது. ஏனென்று சொன்னால், பூர்வாச்சாரர்கள் இதற்கு இந்த இவ்விடத்திலே கூறத்தாழ்வானுக்கு முன்பு எழுந்தருளி இருந்த பூர்வாச்சாரர்கள் மற்றும் ஆழ்வார்கள் விவக்ஷிதர்கள். அவர்களுடைய அந்த ஸ்ரீ சூக்திகளிலே எவ்விதமான தோஷமும் வராது என்பதால் அந்த க்ஷமை என்கிற குணத்தை வெளிப்படுத்துவதற்கே பகவானுக்கு அவகாசம் இல்லை. இப்பொழுது நானும் உன்னை துதிக்கப் போகிறேன், என்னுடைய வாக்கிலோ பலவிதமான தோஷங்கள் இருக்கும், ஆக உன்னுடைய க்ஷமை என்கிற குணத்தை என்னுடைய இந்த வாக்கிலே வெளிப்படுத்துவாயாக என்று இந்த ஸ்லோகத்திலே சொல்கிறார். இவ்விடத்திலே இந்த எதற்காக இவ்விடத்திலே நம் பெரியவர்கள் சொல்வது உண்டு, பரமபதத்திலே எழுந்தருளி இருக்கும் அந்த எம்பெருமானுக்கு பரத்வம் என்கிற அந்த கல்யாண குணத்தை தான் வெளிப்படுத்த முடியும். இந்த பகவானுடைய மற்ற கல்யாண குணங்கள் அனைத்துமே இந்த விபவாவதாரத்திலே தான் நன்கு வெளிப்படுத்தப்படும். ஏனென்று சொன்னால், நித்திய விபூதியிலே எழுந்தருளி இருக்கும் நித்திய சூரிகள் அவர்களுக்கு ஒருவருக்குமே எவ்விதமான குறையும் கிடையாது, அனைவரும் நிலை பெற்றவர்கள். ஆக அவ்விடத்திலே பகவானுக்கு இந்த பரத்வத்தை தவிர்த்து வேறு எந்த குணத்தையும் வெளிப்படுத்துவதற்கு ஒரு அவகாசம் கிடையாது. இந்த லீலா விபூதியிலோ இந்த பகவானானவன் நம்மை போன்ற தோஷ பூயிஷ்டர்களாக இருக்கக்கூடிய நம்மை போன்றவர்களுடன் கலந்து இங்கு அவதரிக்கிறான். அப்படி இருக்கையில் நம்முடைய அந்த தோஷங்களை பார்த்து அவன் மற்ற கல்யாண குணங்களையும் நன்று அவன் வெளிப்படுத்துவான். ஆக இந்த பகவானுடைய திருக்கல்யாண குணங்கள் அனைத்தும் இந்த லீலா விபூதியில் தான் நன்கு பிரகாசிக்கும் என்பது நம் பெரியோர்கள் சொல்வது உண்டு. அதே போன்று முன்பு இருந்த ஆச்சாரியர்களுடைய அந்த வாக்கிலே எவ்விதமான தோஷமும் இல்லாததால் உன்னுடைய அந்த க்ஷமா என்கிற குணத்திற்கு ஒரு அவகாசமே இல்லை, அதை வெளிப்படுத்துவதற்கு ஒரு அவகாசமே இல்லை. இப்பொழுது நான் உனக்கு இருக்கிறேன் என்பதால் என்னுடைய வாக்கிலோ பல தோஷங்கள் இருக்கும். தோஷங்கள் அதனால் என்னுடைய வாக்கிலே உன்னுடைய அந்த க்ஷமா என்கிற குணத்தை வெளிப்படுத்துவாயாக என்று இந்த ஸ்லோகத்திலே அருளி செய்கிறார் சுவாமி கூறத்தாழ்வான். ஆனால் உண்மையாக பார்த்தோம் என்றால் இந்த பிரேமார்த்த விஸ்வதகிரஹ என்கிற இந்த விசேஷணமானது சுவாமி கூறத்தாழ்வானுக்கு நன்கு பொருந்தும். எப்படி என்று சொன்னால், அவருடைய சரித்திரத்திலே ஒன்று உண்டு. சுவாமி எம்பெருமானார் கூறத்தாழ்வானுடைய அந்த திருவாக்கின் மூலம் பகவத் விஷயத்தை கேட்டுவிட வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டார். ஆனால் எம்பெருமானார் சென்று கேட்டால் கூறத்தாழ்வான் கண்டிப்பாக சொல்ல மாட்டார். ஏனென்றால் கூறத்தாழ்வானுக்கு ஆச்சாரியராக இருந்தவர் எம்பெருமானார். அதை சிந்தித்து எம்பெருமானார் என்ன செய்தார் என்றால், ஒரு ஸ்ரீ வைஷ்ணவரை கூட்டு நீ சென்று கூறத்தாழ்வானிடம் பகவத் விஷயம் சாதித்தருள வேணும் என்று விண்ணப்பிப்பீராக. அவர் அதற்கு ஒப்புக்கொண்டால் என்றால் அவர் ஒவ்வொரு தடவையும் எந்தெந்த விசேஷார்த்தங்களை சொல்கிறார் என்பதை கேட்டு அடியனிடம் அதை சொல்ல வேண்டும் என்று அந்த ஸ்ரீ வைஷ்ணவரிடம் சொன்னார். அவரும் ஆகட்டும் என்று சொல்லி அவரும் கூறத்தாழ்வானிடம் சென்று விண்ணப்பிக்க, கூறத்தாழ்வானும் சரி என்று அந்த காலக்ஷேபம் ஆரம்பித்தது. ஆனால் உயர்நலம் என்று சொன்னவுடனே ஆழ்வார் முதலிலேயே அந்த பகவத் கல்யாண குணங்களையே அனுபவிக்கிறாரே என்று அந்த ஆழ்வாருடைய அவஸ்தையை அடைந்து விட்டார் கூறத்தாழ்வார். அந்த கல்யாண குணங்களை அனுபவித்து அதிலே மூழ்கி போய் மயங்கி விட்டார். இதே போன்று பல தடவை ஆரம்பித்து அவர் மயங்கி விழுந்து விட்டார். அந்த பகவத் கல்யாண குணங்களை நினைத்து அவர் மயங்கி விழுந்து விட்டார். இப்படியே பல நாட்கள் சென்றன. அதற்கு பிறகு ஒரு நாள் எம்பெருமானார் இந்த ஸ்ரீ வைஷ்ணவரை கூட்டு எவ்வளவு பாசுரம் முடிந்திருக்கிறது, என்னெல்லாம் அர்த்தங்கள் சாதித்தார் சுவாமி கூறத்தாழ்வான் என்று சொல்வீராக என்று சொன்னதுக்கு அந்த ஸ்ரீ வைஷ்ணவர் என்ன சொன்னார் என்று அந்த ஸ்ரீ வைஷ்ணவர் பதிலளித்தார். ஒரு பாசுரம் கூட முடியவில்லை, உயர்நலம் என்று சொன்னவுடனே அவர் அந்த பகவத் கல்யாண குண அனுபவத்திலே மூழ்கிவிட்டு அவர் மயங்கி விடுகிறார். ஒரு பாசுரம் கூட இன்னும் முடியவில்லை என்று சொன்னவுடனே எம்பெருமானும் அந்த கூறத்தாழ்வானுடைய பிரபாவத்தை அறிந்து வியந்தார் என்று சரித்திரம். ஆக இந்த பிரேமார்த்த விஸ்வலகிரகா என்ற விசேஷனம் பொதுவாக அனைத்து பூர்வாச்சாரியர்களுக்கும் பொருந்தும். இவ்விடத்திலே கூறத்தாழ்வான் தனக்கு அந்த குணம் இல்லை என்று சொன்னால் கூட உண்மையாக அவருக்கு அந்த குணம் இருந்தது என்று தெரிகிறது.
ஆக 10வது ஸ்லோகம் பிரேமார்த்ர விஸ்வலகிர புருஷாः புராணாः ஸ்வாம் துஷ்டுவுர் மதுவிபோ மதுரைர் வச்சோபிஹி வாச்சோ விடம்பிதமிதம் மம நீச்சவாச்சः சாந்திஸ்துதே சவிஷயா மம துர்வச்சோபிஹி. ஆக 6வது ஸ்லோகத்திலே பகவானுடைய இந்த திவ்யாத்ம ஸ்வரூபத்தை நிரூபிக்கிறார். அதன் பிறகு 7வது ஸ்லோகத்திலே அந்த நைச்சியத்தை அனுசந்தித்து பகவானுடைய அந்த வாத்சல்யம் என்கிற குணத்தை நன்கு விளக்குகிறார். அடுத்ததாக 8வது ஸ்லோகத்திலே தம்மையே ஒரு நாயாக பாவித்துக் கொண்டு நான் பகவானை பாடுவதால் அந்த பகவானுடைய பெருமைக்கு இழுக்கு வந்து விடுமோ என்னில் வராது. எப்படி ஒரு நாய்க்கு ஒரு பவித்திர நதியில் சென்று தன் வாயை வைத்தால் அந்த நாய்க்கு எவ்விதமான அந்த நதியினுடைய பவித்திரத்துவத்திற்கு எவ்விதமான பங்கமும் ஏற்படாதோ, அப்படியே நான் பாடுவதால் இந்த பகவானுடைய பெருமைக்கு எவ்விதமான இழுக்கும் ஏற்பட போவது இல்லை. எனக்கும் எவ்விதமான லஜ்ஜையும் ஏற்படாது. ஏனெனில் ஒரு தாகம் கொண்ட ஒரு நாயானது தன்னுடைய தாகத்தை தீர்த்துக் கொள்வதற்காக ஒரு பவித்திர நதியில் சென்று வாயை வைத்தால், ஐயோ பவித்திர நதியில் சென்று என் வாயை வைத்து விட்டேனே என்று லஜ்ஜைப்படுமா? படாது. அதை போன்று நானும் அந்த நாயை போன்றவன் தான். நானும் இந்த பகவத் குணங்களை அனுபவிக்க ஒரு தாகம் உள்ளவன். நான் அந்த பகவானை அனுபவிப்பதால் எனக்கும் எவ்விதமான லஜ்ஜையும் ஏற்பட போவதில்லை என்று அந்த 8வது ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். இந்த ஸ்லோகத்திலே அடிநாயே நினைந்துட்டேனே என்று ஆழ்வார்கள் சொல்லும்படியாக தம்மையே ஒரு நாயாக பாவித்துக் கொள்கிறார் சுவாமி கூறத்தாழ்வான். இதனாலே இந்த ஸ்லோகத்தை நைச்சானுசந்தானத்தின் எல்லையில் நின்று அருளி செய்கிறார் என்று பெரியோர்கள் கூறுவதுண்டு. அடுத்ததாக 9வது ஸ்லோகத்திலே இந்த ஸ்ரீவைகுண்டஸ்தலம் என்கிற இந்த பகவானை பற்றி நான் துதிக்கப் போகிறேன். அந்த துதிப்பதால் அதனால் என்ன பிரயோஜனம் என்பதை 9வது ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். என்ன பிரயோஜனம் என்றால், நான் பாட வேண்டும் என்று பல நாட்களாக எனக்கு அந்த குறிவிடிப்பு இருக்கிறது. அதை போக்க வேண்டும் என்பதால் நான் அதை பாடுகிறேன். பகவத் குணங்களை, பகவானுடைய திருக்கல்யாண குணங்களை நான் துதிக்கிறேன். துதிப்பதால் என்னுடைய அந்த ஆர்த்தி சாந்தமாகும் என்பதை இந்த 9வது ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். அடுத்ததாக 10வது ஸ்லோகத்திலே பிரேமார்த்ர விஸ்வலகிர புருஷாः புராணாः ஸ்வாம் துஷ்டூர் மதுரிபோ மதுரைர் வச்சோபிஹி என்கிற ஸ்லோகத்திலே பூர்வாச்சாரியர்கள், அதாவது கூறத்தாழ்வானுக்கு முன்பிருந்த ஆழ்வார்கள் மற்றும் அனைத்து ஆச்சாரியர்களுடைய அந்த பிரபாவத்தை வெளிப்படுத்துகிறார். அதே போல் ஒரு இந்த க்ஷமா என்கிற குணத்திற்கு நான் பாடுவதால் ஒரு இலக்கு கிட்டிவிட்டது. க்ஷமா என்கிற குணத்தை வெளிப்படுத்துவதற்கு பகவானுக்கு ஒரு அவகாசம் கிட்டிவிட்டது நான் பகவானுக்கு விற்பதால் என்பதை 10வது ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். அடுத்த ஸ்ரீமதே ராமானுஜா 11வது ஸ்லோகத்திலிருந்து நாளைய தினம் அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜிய திருவடிகளேசனம், ஜிய திருவடிகளேசனம். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும். எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.